ஒருவேளை சம்சீர் அகமது ஆகிய நான் எஸ்எஃப்ஐ செயலாளராக இல்லை என்று சொன்னால் இந்நேரம் நானும் யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இப்பவும் இல்ல, பாதுகாப்பு இல்ல. அமித்ஷா டைரக்ட் இன்டர்வென்ஷன் பண்றாரு. நேரடியாக இது அமித்ஷாவுடைய தலையீட்டு கீழே இந்த வழக்கு இருக்கிறது. அப்ப அமித்ஷாவை சந்தோஷப்படுத்துவதற்காக சட்டத்தை மீறி நீதிபதிகள் கருத்தை சொல்லி பிணையை மறுப்பது என்பது இந்த தேசம் எவ்வளவு மோசமான அபாயகரமான நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு தடுப்பு சட்டம் 1967 முதலாக அமலுக்கு வருகிறது. 1967 யூபா வரும்போது அதனுடைய நோக்கம் பிரிவினைவாத அமைப்புகளை கண்டறிவதும் அவர்களை தடுப்பதும் அதன் மூலம் இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பது. ஏன் அந்த சூழல்ல அப்படியான ஒரு சட்டம் வந்ததுன்னு சொன்னா, நான் எங்க கொடியேற்றினேன், யாருக்கு பிரச்சனை, சம்பந்தப்பட்ட இடத்துக்காரோட பிரச்சனை, அவரே அந்த கருத்தும் தெரிவிக்காத போது அவர் சொல்லனா பரவாயில்ல, அவர் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னா கூட நீ வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்றேன்னா உன்னுடைய நோக்கம் என்ன? ஒரு 2 இளைஞர்களுடைய வாழ்வுரிமை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அநேகமாக இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மதவழி சிறுபான்மையினர், ஆதிவாசிகள், பழங்குடியினர்கள், பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டோர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள், இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசத்தின் மீதும் இந்திய இறையான் மீதும் உண்மையான பட்டளவும் நம்பிக்கையும் கொண்டிருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய கருத்துரிமையும் வாழ்வுரிமையும் படிப்பதற்கு எதிரான ஒரு உரையாடலாக இந்த உரையாடலை பார்க்க வேண்டியது இருக்கிறது. இது ஏதோ உமர் காலித் சர்ஜிலிஸ் போன்ற 2 இளைஞர்களுக்கு மட்டும் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதி அல்ல. இதன் மூலம் RSS பாஜகவினுடைய நரேந்திர மோடி தலைமையிலான இந்த நவோ பாசிச குணங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு இந்திய சமூகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நீங்கள் இந்த தேசத்தில் எவ்வளவு கடுமையான குற்றத்தை செய்தாலும் குற்றத்தின் அளவை அளவிடக்கூடிய அளவீட்டாளர்கள் நாங்கள் தான். நாங்கள் நினைத்தால் சாதாரண போராட்டத்தில் பேசியிருக்கக்கூடிய சாதாரண வார்த்தையும் கூட தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் பால் கைது செய்ய முடியும். நாங்கள் விரும்பியவர்கள் மட்டும்தான் இங்கு அரசியல் செய்ய முடியும். நாங்கள் விரும்பாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை எந்த காரணமும் இன்றி சிறையில் அடைக்க முடியும் என்பதுதான் உமர் காலிதுக்கும் சர்ஜிலிமாமுக்கும் நடந்திருக்கக்கூடிய அநீதியின் வாயிலாக இந்த அரசு நம்மிடம் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த வழக்கை ரொம்ப ஷார்ப்பா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல உபா என்கின்ற இந்த சட்டத்தை புரிஞ்சுக்கணும். அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் பிரிவென்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு தடுப்பு சட்டம் 1967 முதலாக அமலுக்கு வருகிறது. 1967 யூபா வரும்போது அதனுடைய நோக்கம் பிரிவினைவாத அமைப்புகளை கண்டறிவதும் அவர்களை தடுப்பதும் அதன் மூலம் இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாப்பது. ஏன் அந்த சூழல்ல அப்படியான ஒரு சட்டம் வந்ததுன்னு சொன்னா, மொழிவாரி மாகாணங்கள் எல்லாம் பிரிக்கப்பட்டதற்கு பிறகு பல்வேறு பகுதிகளில் ஒரு சில குழுக்கள், ஒரு சில அமைப்புகள் இந்தியாவிலிருந்து பிரிந்து போக வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டு அதற்கான பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்ததால் அப்படியான அமைப்புகள் சமூகத்தில் ஊடுருவதை அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் இந்த உபா சட்டம். ஆனால் நாளடைவில் இந்த சட்டம் என்னவாக மாறியது? 2008 இந்த சட்டம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியும் சேர்த்து கவனிக்க வேண்டியது இருக்கிறது என்று 2008 மும்பையினுடைய தாஜ் அட்டாக்கு பிறகு ஊப்பாவில் கொண்டு சட்டம் சேர்க்கப்படுகிறது. அது அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்ட்ங்கிறது ஆர்கனைசேஷன் சாவர்னிட்டிக்கு எதிராக மட்டுமல்ல, தீவிரவாதத்திற்கு ஆதரவாகவும் செயல்படுமையானால் அதையும் கண்காணித்து பாதுகாப்பதற்கு, பிரிவென்ஷன் கொடுப்பதற்கு வேண்டும் என்று தாஜ் ஹோட்டல் ஏற்பட்ட அந்த அட்டாக்கு பிறகு உருவாக்கப்படும். 2012 அப்படியான தீவிரவாத செயல்களுக்கு நேரடியாக டைரக்ட் இன்வால்மெண்ட் இல்லைனால் கூட, நேரடியாக அதில் அந்த இயக்கமாக இல்லாமல் இருந்தாலும் கூட, அப்படியான இயக்கத்திற்கு நிதி கொடுப்பதற்காக ஏதேனும் இயக்கம் இருந்தால் அதையும் ஃபண்டிங் டு த டெரரிசம், அப்படி ஒரு இயக்கம் இருந்தால் அதையும் கண்காணிக்க வேண்டும் என்று கொண்டு வரப்பட்டது. இதற்கு பிறகு இந்த சட்டம் எதுக்காக வந்ததோ அதனுடைய நோக்கத்தை தவறி முழுக்க நாங்கள் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்த போகிறோம் என்கின்ற செயல்ல இறங்கின ஒரு சட்டமாக அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்ட் வந்து மாறுது. இது எல்லா காலத்தை விட ரொம்ப மோசமான ஒரு நடவடிக்கை நரேந்திர மோடியினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டதுதான். 2019 அமைப்புகளை மட்டுமல்ல, எந்த தனிநபரையும் வேண்டுமானாலும்
இந்த சட்டத்தின் பால் கைது செய்யலாம், விசாரிக்கலாம். அவர்களை இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்வதற்கான எல்லா கதவுகளையும் திறந்து விட்ட பொழுது தோழர் செல்வா அவர்கள் பேசும்போது சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, திமுக, அதிமுக உள்ளிட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இந்த உமர் காலிதுக்காகவும் சர்ஜில் இமாமுக்காகவும் வீதியில் இறங்கி போராட வேண்டும், கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகிறது இந்த சட்ட திருத்தத்தால் என்று அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசிய 3 கட்சிகள் தான். அதில் 2 கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும். மற்ற எல்லா கட்சிகளும் இதை ஆதரித்தார்கள். ஒரு தனிநபரை அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்டுக்குள்ள கொண்டு வந்து காலவரையறையின்றி கைது செய்யலாம், காரணமின்றி கைது செய்யலாம், மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் அந்த மாநிலத்திற்கு உட்புகலாம் என்று வானளவிலான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட பொழுது இந்த சட்டம் தீவிரவாதத்தை பாதுகாப்பதற்காக அல்ல, இந்த சட்டம் அரசாங்கத்தினுடைய அரச பயங்கரவாதத்தை பாதுகாப்பதற்காக தனிநபர்களை அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்தப்பட மாற்றம் செய்யப்படுகிறது என்று அன்றைக்கே சொல்லியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான். அதே போல இந்த அன்லாஃபுல் பிரிவென்ஷன் ஆக்ட் அமலுக்கு வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் குறிப்பாக 2009 திருத்தத்திற்கு பிறகு பல்வேறு தனிநபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தொடர்ச்சியாக பெயில் என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒண்ணுதான் பீம கோரஹான் வழக்கு. ஃபாதர் ஸ்டேன் சுவாமி இறந்து போகக்கூடிய வரைக்கும் அவருக்கு வந்து பெயில் என்பது மறுக்கப்பட்டது. அவர்களுக்கும் கூட 4 வருடம், 4.5 வருடம், 3.5 வருடம் என்கின்ற அடிப்படையில் தான் பெயில் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களெல்லாம் அந்த இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம், அந்த தனிநபர்களை எல்லாம் எந்த இயக்கமாகவும் அமைப்பாகவும் கோட்பாடு ரீதியாக தீவிரவாதத்தை முன்னிறுத்தாமல், அமைப்பு ரீதியாக தீவிரவாதத்தை முன்னிறுத்தாமல் தனிநபர்களாக செயல்பட்ட அந்த அறிவு ஜீவிகள் ஆனந்த் டெல்டும்டே, ஃபாதர் ஸ்டான்சாமி உள்ளிட்ட அறிவு ஜீவிகளை கைது செய்த பொழுது இந்த அரசாங்கம் அவர்களுடைய குற்றத்திற்கு ஆதாரமாக சொல்லி இருந்த முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தோழர்கள், காம்ரேட்ஸ்ங்கிற வேர்ட்ஸை பயன்படுத்துறாங்க. எனவே இவர்கள் அர்பன் நக்சலைட்ஸ்கள் என்று சொன்னாங்க. தோழர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினால் அர்பன் நக்சலைட் என்று இன்றைக்கு RSS சங்கபரிவார் இயக்கம் சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த தேசத்தின் மிகப்பெரிய அர்பன் நக்சலைட் பகத்சிங் தான். ஏன்னா பகத்சிங் தான் நீதிமன்றத்திலும் சரி, மக்கள் போராட்டத்திலும் சரி, சுதந்திர போராட்டத்திலும் சரி, அவன் எல்லோரையும் தோழர்கள் என்றுதான் அழைத்தான். தன்னுடைய சக போராளிகளை மட்டுமல்ல, பொதுமக்களிடம் பேசும்போதும் கூட பகத்சிங் தோழர்கள் என்றுதான் சொன்னான். அப்போ இவருடைய பார்வையில் பகத்சிங்கும் கூட அர்பன் நக்சலைட் தான். தோழர் என்ற வார்த்தையை பயன்படுத்தியது குற்றத்திற்கு ஆதரவானது என்று அவர்களுக்கு பிணை மறுக்கப்பட்டு கொடுமைகள் அனுபவிக்கப்பட்டு இன்றைய வழக்கும் அந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதேதான் நீங்க இங்க உமர் காலிதினுடைய, சர்ஜில் இமாமுடைய இந்த டெல்லியினுடைய கலவர வழக்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தொடர் செல்வா அவர்கள் சொல்லும்போது சொன்னார், அவங்க டைரக்டா அந்த வாட்ஸ்அப்ல யாரையும் போய் அடிங்க, குத்துங்க, வெட்டுங்க அப்படின்னு எங்கேயும் டைரக்ஷன் கொடுக்கல. நீதிமன்றத்தில் காவல்துறை வழங்கி இருக்கக்கூடிய, அமித்ஷாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய காவல்துறை, டெல்லியினுடைய காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆவணங்கள்ல அவங்க என்ன சொல்றாங்க, இதை தனித்தனியா பாத்தீங்கன்னா இன்னசென்டா இருக்கும், தனித்தனியாக பார்த்தால் அப்பாவித்தனமா இருக்கும், ஆனா இதை கூட்டி வச்சு சேர்த்து வச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு அர்த்தம் புரியுங்கிறான் டெல்லியினுடைய காவல்துறை. நான் என்ன கேட்கிறேன், அனுராக் தாக்கூர் இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காரு, ஒலி மாறோன்னு சொன்னார், சுட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சுட்டுக் கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னதை தனியாக பார்த்தா நீங்க அது ஒரு வெறியில பேசிட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் இந்த கலவரத்தில் பல்வேறு நபர்கள் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டார்களே, அப்ப அனுராக் தாக்கூருக்கு ஏன் இந்த UAPA சட்டம் பொருந்தவில்லை? கபில் மிஸ்ரா அவர்தான் ரொம்ப முக்கியமான A1 இந்த UAPA சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டியவர். ஏன்னா அவர் பேசுறார், என்ன பேசுறார், இந்த பக்கத்துல தான் இருக்கு சாயின்பாத், இந்த டெல்லியினுடைய காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாங்கள் வீதிகள் இறங்கி அப்புறப்படுத்துவோம், அந்த நிலைக்கு எங்களை தள்ளிவிடாதீர்கள், நாங்கள் அப்புறப்படுத்தினால் ஷாஹின்பாத் இருக்காது என்று சொன்னார். அவர் எங்கு பேசினாரோ அங்குதான் முதலில் கலவரம் வெடித்தது. ஏன் இதை நீங்க இன்டர்லிங்க் பண்ணி பார்க்க வேண்டியதானே? டெல்லியினுடைய காவல்துறை முதல்ல கலவரம் ஆரம்பிச்ச இடமும் கபில் மிஸ்ரா பேசின இடமும் ஒன்னாதான் இருக்கு. இதை தனித்தனியாக பார்க்க முடியாது, இதை ஒன்றாகத்தான் பார்க்க வேண்டும் என்று ஏன் டெல்லியினுடைய காவல்துறை தன்னுடைய வழக்கு பதிவில இந்த விசாரணைக்குள்ள கொண்டு வரல? ஏன்னா அவர் கபில் மிஸ்ரா,
அவர் பிஜேபியினுடைய தலைவர். ஏனால் அவர் அனுராக் தாக்கூர், அவர் பிஜேபியினுடைய தலைவர். அவர்களுடைய நோக்கமே கலவரத்தை உண்டு செய்வதுதான். ஆனால் அவர்களுக்கு சிறை இல்லை, யுஏபிஏ சட்டம் இல்லை, அவர்களுக்கு இன்றைய வரைக்கும் பிணை மறுக்கப்படவில்லை. ஆனால் இவங்க முக்கியமாக சொல்லக்கூடியது என்ன? உமர் காலித் பேசும் பொழுது பிப்ரவரி மாதம் இந்த கலவரத்துக்கு முன்பாக கடைசியாக டெல்லியில் பேசுகின்ற பொழுது, ட்ரம்ப் வருகை தருகிற போது நாங்கள் டெல்லிகளின் வீதிகளை முடக்குவோம் என்று சொன்னார். நாங்கள் சாலை மறியலிலே ஈடுபடுவோம் என்று சொன்னார். நாங்கள் இந்த நகரத்தை ஸ்தம்பிப்போம் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்ததும் அவர் பேசியது பேச்சல்ல, அவர் அந்த மக்களுக்கு கைட் பண்ணார். டெல்லியில ரோட முழக்கணும், நகரத்தை ஸ்தம்பிக்க வேண்டும் என்று, அதாவது கலவரமாக்க வேண்டும் என்று இவர் கைட் பண்ணார். இதை வார்த்தைகளாக கருத்துரிமையாக பார்க்க முடியாது, இது தூண்டி விடுவதாக பார்க்க வேண்டும் என்று டெல்லியினுடைய காவல்துறை சொல்லுது. நாமளும் தான் சொல்றோம், பல நேரங்களில் சொல்றோம், எங்களுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்றால் போராட்டங்கள் திசை மாறும்னு சொல்றோம். ஒருவேளை சம்சீர் அகமது ஆகிய நான் எஸ்எஃப்ஐ செயலாளராக இல்லை என்று சொன்னால் இந்நேரம் நானும் யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கலாம். இப்போ இல்ல, பாதுகாப்பு இல்ல, எஸ்எஃப்ஐ இருக்கு. ஏன்னா போராட்டத்தின் திசை மாறினா எப்படி வேணாலும் மாறும். நாளைக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா நான் இன்னைக்கு கோஷம் போட்டதுனாலதான் ஆகும் என்று அவர்கள் சொல்ல முடியும். அதான் நான் இதுல சொல்ல வர விஷயம். ஆனா உமர் காலித் பர்பஸ்ஃபுல்லா இந்த கலவரத்தை வழிநடத்தினார், தூண்டினார், ஆதரவளித்தார், ஆள் திரட்டினார் என்பதற்கு எந்தவித ஆதாரங்களும் இன்றைய வரைக்கும் அவர்களால் வாட்ஸ்அப் சாட் இருக்கின்றான், அதுலயும் இல்ல. கால் ரெக்கார்டு இருக்கின்றான், அதுலயும் இல்ல. டெல்லியினுடைய காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய எதிலேயுமே உமர் காலிதோ சர்ஜில் இமாமோ நேரடியாக அந்த டெல்லி கலவரத்தை தூண்டினார்கள், வழிநடத்தினார்கள் என்று காவல்துறை வைக்கக்கூடிய குற்றத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லாத பொழுது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை, அவர்கள் மீது குற்றம் நிரூபிக்கப்படவில்லையே தவிர குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கான முகாந்திரம் இருப்பதால் நான் பிணை மறுக்கிறேன் சொல்றாங்க. பிணை மறுக்கிறேன் மட்டும் சொல்லல, அவை மேல்முறையீட்டுக்கான காலத்தை தடுத்து அதை மீண்டும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. யாரை மகிழ்விப்பதற்காக? யார இதுவரைக்கும் குற்றம் நிரூபிப்பதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு வழக்கில், ஆதாரமே இல்லாத ஒரு வழக்கில், ஆதாரங்கள் இல்லை என்றாலும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அவர்களுடைய பிணையை மறுத்து அதனுடைய மேல்முறையீட்டுக்கான கால அவகாசத்தை நீட்டித்திருக்கக்கூடிய இந்த உயர் நீதிமன்ற, அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் எதற்காக செய்யறாங்க? ஏன்னா செல்வா சொன்னதை போல அமித்ஷா டைரக்ட் இன்டர்வென்ஷன் பண்றாரு. நேரடியாக இந்த அமித்ஷாவுடைய தலையீட்டின் கீழே இந்த வழக்கு இருக்கிறது. அப்ப அமித்ஷாவை சந்தோஷப்படுத்துவதற்காக சட்டத்தை மீறி நீதிபதிகள் கருத்தை சொல்லி பிணையை மறுப்பது என்பது இந்த தேசம் எவ்வளவு மோசமான அபாயகரமான நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சந்திரசூத்னு ஒரு தலைமை நீதிபதி இருந்தார். நிறைய வழக்குகள்ல ரொம்ப பயங்கரமா தீர்ப்பு கொடுத்ததுனால பல லிபரல்ஸ் அவரோட போட்டோவை எல்லாம் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் முகப்பு படமா வச்சிருந்தாங்க. அவர் எவ்வளவு பெரிய புண்ணியவான்னு சொன்னா, பாபர் மசூதி என்பது இடிக்கப்பட்ட வழக்கு உங்களுக்கு தெரியும். அது ஒரு சிவில் டிஸ்ட்ரிபியூட் கேஸும் இருக்கு, கிரிமினல் கேஸ் இருக்கு. ரெண்டு தனி ட்ரையல்ல நடக்குது. சிவில் டிஸ்ட்ரிபியூட் என்ன? இந்த இடம் எனக்கு சொந்தம் நான் சொல்றேன், இடத்துக்கார அவருக்கு சொந்தம்னு சொல்றாரு. நீதிமன்றம் கூப்பிட்டு ரெண்டு பேருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து தீர்ப்பு சொல்லணும். யாரோ ஒருத்தருக்கு தான் அந்த நிலம் சொந்தமா இருக்க முடியும். ரெண்டு பேருக்கும் சொந்தமா இல்லைன்னா அது புறம்போக்கு நிலமா இருக்கணும். இதுதானே நடைமுறை. ஆனா அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வந்தது? அந்த வழக்கினுடைய தீர்ப்பை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்க முடியாது. ஒரு சிவில் டிஸ்பியூட் கேஸ்ல உலகத்திலேயே அப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது. என்ன? ரெண்டு பேருக்குமே சொந்தமான நிலம், ரெண்டு பேருக்குமே சொந்தமில்லாத நிலம். அகழ்வாராய்ச்சியில நிரூபிக்கப்படல, அதே நேரத்தில் மறுக்கவும் முடியல. இப்படிதான் அதுல இருக்கு. லிட்டரலா பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துக்கு கீழே நடந்த அகழ்வாராய்ச்சியில வேற மதத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் அது உறுதியாக ராமர் கோயில் என்று சொல்ல முடியாது. ராமர் கோயில் தான் பாபர் மசூதி இருந்த இடத்துல இருந்துச்சுன்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா அது இஸ்லாமிய மதம் சார்ந்த வழிபாட்டு தலம் இல்லை என்று உறுதியா சொல்ல முடியும். இதெல்லாம் இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா,
கேஸ் போட்ட எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடு. அந்த இடம் ராமர் பிறந்த இடம், நம்பிக்கை இருக்கவனுக்கு அந்த இடத்த கொடுத்துரு. நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்துரு. இதுதான் அந்த வழக்கினுடைய தீர்ப்பு. இப்படி ஒரு வழக்கை கொடுத்தா அவர் சொல்றாரு, இந்த வழக்கினுடைய தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி நான் போய் பிள்ளையாரை கும்பிட்டு, பிள்ளையாரு தான் இந்த வழக்கை எழுதினாரு தவிர நான் இல்லை அப்படின்னு ரிட்டையர்மெண்ட் ஆகி சொல்றாரு. அவருக்கு என்ன கொடுத்தாங்க? டெல்லியினுடைய இந்தியாவினுடைய தலை சிறந்த ஸ்கூல் ஆஃப் லா எக்ஸலன்ஸினுடைய பிரின்சிபல் போஸ்டிங் கொடுக்குறாங்க. அப்ப பிள்ளையார் எழுதல, பிரின்சிபல் ஆக வேணும்னு இவரோட வக்கீல புத்தி எழுதி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிரின்சிபல்ஸுக்கு, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு, மாநில கவர்னர் ஆவதற்கு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி அரச பணத்தில் தின்பதற்கான ஒரு தகுதி தேர்வாக இன்றைக்கு நீதிமன்றத்துடைய தீர்ப்புகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் சும்மா இருக்க தமிழ்நாட்டை சொரிஞ்சுறதுக்காக GR சாமிநாதன் அவரா ஏதோ எழுதிக்கிட்டே இருக்காரு. சட்டம் படித்திருக்கக்கூடிய பல்வேறு வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எல்லாம் பார்த்தா எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, GR சாமிநாதனுக்கு அமினிஷியா இது வந்துருச்சோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன் அவருக்கு அமினிஷியா நான் சொல்றேன்னா, அது சீரியஸ் கண்டிஷனா மாறி இருக்குமோ நான் சொல்றேன்னா, கடந்த கால நடைமுறைகளின் வழக்குகளை பரிசீலிப்பது என்பது ஒரு நீதிபதியினுடைய கடமை. அந்த வழக்குகள் ஏற்கனவே விசாரிக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே அதன் மீதான வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் மீறி இவர் ஒருத்தர் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார். அதோடு கூட பரவாயில்ல, தமிழ்நாடு அரசு அதை திறமையாக கையாண்டது, அந்த விஷயம் இன்னைக்கு ஓரளவுக்கு ஷேப் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அங்க ஷேப் பண்ணப்பட்டதை மறுக்கா கலவரமாக்குறதுக்கு முயற்சி பண்றாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, தர்கால போய் வந்து கோயில் இடத்துல கொடியேற்றி இருக்கிறதா தகவல் வருது, யாராச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணா அதன் மீது FIR போடுங்கன்னு காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒரு வேலையா, ஒரு நீதிபதியோட வேலையா? நான் என்ன கேட்கிறேன், நான் எங்க கொடியேற்றினேன், யாருக்கு பிரச்சனை, சம்பந்தப்பட்ட இடத்துக்காரோட பிரச்சனை. அவரே எந்த கருத்தும் தெரிவிக்காத போது அவர் சொல்லனா பரவாயில்ல, அவன் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னா கூட நீ வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்றேன்னா உன்னுடைய நோக்கம் என்ன? நீ யாருக்காக இந்த தீர்ப்புகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்க? அப்போ இந்தியாவுடைய சாதாரண மக்களை பாதுகாக்க வேண்டிய நீதிமன்றங்கள் சாதாரண மக்களுக்கு எதிரான நீதி தீர்ப்புகளை எழுதி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், இது மிக மோசமான RSS இந்த பாசிச குணங்களை நியாயப்படுத்தக்கூடிய மன்றமாக இன்றைக்கு நீதிமன்றங்கள் மாறி இருக்கக்கூடிய விளைவுதான் சர்ஜில் இமாமுக்கும் உமர் காலிதுக்கும் பிணை தொடர்ந்து மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 5 வருடம் சிறையில் இருந்த கூட இந்த நரேந்திர மோடி RSSக்கும் அமித்ஷாவிற்கும் அவர்கள் மீதான கோபம் குறையவில்லை. ஏன் குறையல? நான் என்ன கேட்கிறேன்னா, உமர் காலிது பேசுனது என்ன தப்பு? ரோட்டை மறிச்சிருவேன்னு சொன்னது தப்பா? அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய அளவிற்கான அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவிற்கான போராட்டத்தை நான் நடத்துவேன் என்று சொன்னது தப்பா? நாம சாதாரண விஷயத்துக்கே சாலை மறியல் பண்றாங்க நம்ம ஆளுங்க. ஒண்ணு இல்ல, நீங்க தண்ணி ஒரு வாரம் வரல, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் சும்மா விட்டுருவாங்களா? ஒரு வாரம் மெட்ரோ வாட்டர் வரலன்னா குடத்தை தூக்கிட்டு வந்து ரோட்ல உட்காரோம்ல, கோபம் வருதுல அரசாங்கத்து மேல. ஒருத்தனை இந்த சட்டம் ஒன்று வந்து இருக்கிறது, CAA NRC NPR என்கின்ற சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் பிறந்த இந்திய குடிமக்களை உன்னுடைய மதத்தை சொல்லி நீ இந்தியனே இல்லை என்கின்ற நிலையை உருவாக்குறது என்று சொன்னார். அந்த அச்சம், அந்த இந்திய தேசத்தின் குடியுரிமை பறிபோகிற அச்சம், அந்த பயம், அதன் மீதான நியாயம், அதன் மீதான கோபத்தில் இருந்து நான் மறியல் செஞ்சிருவேன் சொல்றதுல என்ன தவறு இருந்திருக்க முடியும்? என்ன தவறு இருந்திருக்க முடியும்? உமர் காலிதை பேச வைத்தது இந்த அரசு கொண்டு வந்த சட்டமே தவிர உமர் காலித் பேசியது தீவிரவாதத்திற்காக அல்ல. நீங்க எப்படி வேறுபடுத்தணும்? உமர் காலித் எங்கேயாவது நாங்கள் இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு நாங்கள் இந்த அரசை கட்டுப்படுத்தி நாங்கள் ஆயுத புரட்சி பண்ணி நாங்க வந்து நரேந்திர மோடியை அது பண்ணி இது பண்ணி எங்கேயாவது பேசியிருக்காரா? சர்ஜில் இமாம் பேசியிருக்காரா? ஏன் பேசல? ஏன்னா அவர்கள்லாம் JNU பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள். JNU பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் அரசியல் ரீதியாக தொடர்ந்து அரசியல் மீதான உரையாடலை செய்யக்கூடியவர்கள். அது இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, அங்கேயே இருக்கக்கூடிய வலதுசாரிகளாக இருந்தாலும் சரி, கருத்தியல் ரீதியாக தங்களுடைய அரசியல் அறிவை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடியது JNU பல்கலைக்கழகம். அங்கிருந்து வந்த ஒரு மாணவன் தன்னுடைய குடியுரிமை பகுதி போகுது, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் டெல்லிக்கு படிக்க வந்திருக்கக்கூடிய அந்த சூழலில் இருந்து அவனுடைய கோபம் நியாயமானது தானே? அதே இந்த அரசுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னு சொன்னா, அமித்ஷா அவருடைய நரேந்திர மோடியினுடைய அந்த மோசமான இந்த பாசிச குணங்களுக்கு எதிரான போராட்டத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் பங்கெடுக்க செய்யத வேலையை JNU மாணவர்கள் செய்தார்கள்.
சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பேரவையினுடைய தலைவர் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக RSS ABVP குண்டர்களால் தாக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அது SFI டெல்லி JNU பல்கலைக்கழகத்தினுடைய பேரவை தலைவராக இருந்த IC கோஷ் அவர்கள் தான் ABVP குண்டர்களால் தாக்கப்பட்டார்கள். CAA, NRC, NPR போராட்டத்தை அன்றைக்கு JNU-வில் அவ்வளவு வலுவாக நடத்தினார்கள். அந்த போராட்டத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த IC கோஷ் உட்பட்ட மாணவர்களை பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே இருந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வர இருந்த ஆம்புலன்ஸ் கூட உள்ள விடல காவல்துறை. ஆம்புலன்ஸ் விடல, சட்ட கட்டி தான் ஆம்புலன்ஸ் உள்ள வந்தது. இப்படி SFI அந்த போராட்டத்தை நடத்தியதனுடைய அவசியம் என்ன? ஏன் நடத்தணும்? ஏனால் SFI ரொம்ப தெளிவா சொல்றோம், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சாதி ரீதியாக, மத ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக யாராவது ஒடுக்குமுறை செய்தால் அந்த ஒடுக்குமுறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலை பெற்று தருவதே எங்களுடைய ஏககால பணி என்பதை முன்னின்று செயல்படக்கூடிய அமைப்பு SFI. அப்போ நீங்க ஒருத்தரை மத ரீதியாக இந்த நாட்டில் இனிமேல் உனக்கு குடியுரிமை இல்லை என்று சொன்னால் அதை பார்த்து கொண்டு எங்களால் வேடிக்கை பார்க்க முடியாது என்பதுதான் அன்றைக்கு நடந்த போராட்டம். அன்னைக்கு நடந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியில் தான் அதே போராட்டத்தை தான் JNU-வில் உமர் காலிதும் சர்ஜிலிமாவும் நடத்துறாங்க. தோழர்களே, இந்த நாட்டில் இஸ்லாமியர்களாக இருப்பது என்பது ரொம்ப கஷ்டம். நான் ஏன் கஷ்டம்னு சொல்றேன்னா, நீங்க சாதாரணமாக இந்த சமூகத்தினுடைய மனநிலையில் இஸ்லாமியர்கள் எல்லாம் பொதுவாகவே எதிரிகள் என்கின்றது தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது. அது எங்கிருந்து ஆரம்பிக்குது? துவக்கத்துல குழந்தைகளுக்கு கார்ட்டூன் வருது பாருங்க, கார்ட்டூன் சேனல், அந்த சேனல்ல இருந்து ஆரம்பிக்கப்படுது. நீங்க அதுல சோட்டா பீம்னு ஒரு கார்ட்டூன், குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிச்ச கார்ட்டூன் தான். நீங்க அந்த கார்ட்டூனை பாருங்க. அந்த சோட்டா பீம் என்று சொல்லப்படுற அந்த பையன், அவன் ரொம்ப நல்லவன். அவன் எப்படி இருப்பான்னா, குழந்தை ராமர் மாதிரி இருப்பான். அவனுக்கு போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம், அவன் அடிக்கக்கூடிய வில்லன் எல்லாம் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அந்த குழந்தை எதிர்கொள்கிறதோ, வில்லனாக எதிர்கொண்டு சண்டை செய்கிறானோ, அவன்லாம் ஒரு தாடி இருக்கும், தொப்பி இருக்கும். குறிப்பாக அவர்களுடைய பெயரெல்லாம் இஸ்லாமிய பெயர்களாக இருக்கும். அப்ப குழந்தை வளரும் போதே அவனுக்கு இந்த கார்ப்பரேட்டின் மூலமாக இந்துத்துவ அரசியல் என்பது ஊட்டப்படுகிறது. அப்படி பொது சமூகத்தில் ஒரு இஸ்லாமியர்கள் அரசியல் செயல்பாட்டாளர்களாக வருவது என்பது அவ்வளவு எளிதான விஷயம் கிடையாது. அதுவும் குறிப்பாக உமர் காலிதை போல DSF என்கின்ற மாணவர் அமைப்பு, டெமோக்ராட்டிக் ஸ்டூடெண்ட் பெடரேஷன், அவன் உமர் காலிது போய் எந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகளுடைய பிரதிநிதியாக இல்லை. அவன் ப்ரோக்ரசிவ் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனுடைய பிரதிநிதியாக, ப்ரோக்ரசிவ் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இடதுசாரி மாணவர் இயக்கம். அந்த இடதுசாரி மாணவர் இயக்கத்தில் இருந்து பணியாற்றிய உமர் காலித் அது பொறுக்க முடியவில்லை. ஏன் பொறுக்க முடியவில்லை? வலதுசாரி தீவிரவாதத்திற்கு, RSS BJP-னுடைய வகுப்புவாத சிந்தனைக்கு சிறுபான்மையினுடைய வகுப்புவாத சிந்தனை ஒரு பூஸ்ட் மாதிரி. இவங்க சிறுபான்மை சமூகத்திலிருந்து உருவாகக்கூடிய அந்த அடிப்படைவாத கருத்துக்கள் என்பதுதான் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பிரிந்து கிடக்கக்கூடிய இந்துக்களை ஒன்று சேர்ப்பதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய டூல். அதுக்கு எதிராக உமர் காலித் ஒரு ப்ரோக்ரசிவ் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருந்து மக்களை திரட்டுறான் என்பதுதான் இன்றைக்கு வரைக்கும் உமர் காலிதுக்கு கொடுக்கப்படாத பிணை. அதான் அதுல முக்கியமா இருக்கக்கூடிய மையமான அரசியல். அப்ப இஸ்லாமியர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னாலே, அரசியல் பேச வேண்டும் என்று சொன்னாலே அவர்கள் இஸ்லாமிய அமைப்புகளுக்குள் தான் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த சட்டத்தின் வாயிலாக, இந்த நீதிமன்ற நடவடிக்கையின் வாயிலாக RSS சங்கபரிவார இயக்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் பிரச்சனையே. இன்றைக்கு அரசியல் பேசுவதற்கான வாய்ப்புகள் சுருக்கப்பட்டது மட்டுமல்ல, அது பிரிக்கப்பட்டு இவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. தன்னுடைய RSS BJP-க்கு நேரடியாக பலன் தரக்கூடிய அசைதுன் ஒய்சி போன்ற ஆட்கள் எல்லாம் RSS இது போல சிறையில் அடைக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒய்சி பேச பேச அது RSS-க்கு வளர்ச்சின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் உமர் காலிதை சிறையில் அடைப்பார்கள், சர்ஜில் இமாமை சிறையில் அடைப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் மக்களின் பக்கம் நின்று அரசியல் பேசுகிறவர்களே தவிர மதத்தின் பக்கம் நின்று அரசியல் பேசவில்லை. இதையெல்லாம் நாம மையமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு RSS தன்னுடைய நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அதையொட்டி ஃப்ரண்ட் லைன்ல ஒரு மிக முக்கியமான
கட்டுரை ஒன்று வந்தது, நான் கூட டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அந்த கடிதம் தாரிக் அலி என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கொலமிஸ்ட் எழுதின கடிதம். அந்த கட்டுரையில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 10-15 லைன்ஸ் ஒட்டுக்கா இருக்கு. அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. நடுவுல வந்து ஒரு டிவைஸ் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோ, ஒரு கருவி, நிறத்தை வந்து உள்வாங்கக்கூடிய கருவி. அது அப்படி உள்வாங்கி அப்படி வெளியில விடும். அது வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி அது ரீரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்படி ஒரு கருவி. அந்த கருவி தான் RSS என்று சொன்னால், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த 15 விதமான அந்த கலரையும் உள்ள வாங்கிட்டு அதை ரீரெஃப்ளெக்ட் பண்ணும்போது 2 கலரை தான் ரீரெஃப்ளெக்ட் பண்ணுவோம். அது ஒண்ணு முஸ்லிம், இன்னொன்னு இந்து. ஒன்று பச்சையாக இருக்கும், இன்னொன்று காவியாக இருக்கும். இந்துக்களுக்கான அரசியல் என்று சொல்லி சமூகத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஆதிவாசிகளாக, பழங்குடிகளாக இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையில் RSS தான் எதிரியாக இருக்கிறது என்பதை மறைத்துவிட்டு இஸ்லாமியர்கள் எதிரியாக இருக்கிறார்கள் என்று காட்சிப்படுத்துவதன் மூலம் சம்பந்தப்பட்ட மக்கள் தங்களுடைய விடுதலைக்காக போராடுவதை மறந்து இன்னொருவனுக்கு விடுதலை கிடைக்க கூடாது என்பதற்காக போராட வைக்கின்ற தந்திரம் தான் RSS உடைய தந்திரம் என்று அவர் சொல்லியிருக்கார். அதான் யதார்த்தத்தில் உண்மை. இந்த UAPA வழக்கு சம்பந்தமாக படிக்கின்ற பொழுது இதுநாள் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய பட்டியலை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதில் எந்த சமூக பின்னணியை கொண்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், ரொம்ப முக்கியமாக நீங்க பார்க்க வேண்டியது, அதில் முதல் இடத்தில் அதிகப்படியான இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 2வது இடத்தில் அதிகப்படியான பழங்குடிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3வது இடத்தில் அதிகப்படியான தலித்துகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்ற அமைப்பு, அதாவது மற்ற வகுப்பினர்கள் எல்லாம், மற்ற சமூகத்தினர்கள் எல்லாம் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால், யாரெல்லாம் RSS BJP செயல்பாடுகளை எதிர்க்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த RSS BJP அரசியல் உமர் காலி, சர்ஜில் இமாம் போன்றவர்களை காட்சிப்படுத்தி எதிரியாக முன்னிறுத்துவதன் மூலம் நம்முடைய பிரதானமான உரிமைகளுக்கு எதிரான போராட்டத்தை மழுங்கடிக்க செய்வதே தவிர வேறு இல்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படியான சமூகத்தில் ஒரு நபருடைய கருத்து பறிக்கப்படுவது மட்டுமல்ல, ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கிறார் என்பதற்காகவே அவருக்கு மட்டும் தண்டனை வேறு விதமாக இருக்கிறது என்று சொன்னால், அதை பார்த்து கொண்டு அமைதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாலோ இந்திய மாணவர் சங்கத்தாலோ இருக்க ஒரு காலமும் முடியாது. ஏனென்று சொன்னால், இந்தியாவிற்கு பரிபூர்ணமான சுதந்திரம் வேண்டும் என்று சொன்ன ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய அன்றைய காலத்துடைய கம்யூனிஸ்டுகள் தான். அந்த கம்யூனிஸ்டுகள் யார் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள் என்பதுதான் இன்றைக்கு இந்தியாவில் சந்திக்கக்கூடிய இந்த மத துவேஷ பிரச்சாரங்களுக்கு எதிரான மக்கள் ஒற்றுமைக்கான மிக முக்கியமான முகாந்திரம். அவை முன்மொழிந்தவர் மௌலானா ஹஜரத் மொஹானி, அதை வழிமொழிந்தவர் சுவாமி குமாரானந்தா. ஒருவர் மௌலானா, இன்னொருவர் சுவாமி. இந்தியாவிற்கு பரிபூர்ணமான சுதந்திரம் வேண்டும் என்று சொன்ன மௌலானாக்களும் சுவாமிகளும் நிறைந்த இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம். மக்களை ஒன்றுபடுத்தக்கூடிய இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம். இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டாம் என்று பிரிட்டிஷுடைய கருணையில் உயிர் வாழ்ந்தவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய RSS இயக்கம். இவர்கள் நம்மளை ஆன்டி நேஷனல், அர்பன் நக்சலைட், இன்னும் சொல்ல போனால் அர்பன் டெரரிஸ்ட் என்று சொன்னால், இவர்கள் சதிகாரர்கள், சதி தீட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஆமாம் சதி தீட்டுவோம், ஆமாம் சதி செய்வோம். இந்த தேசத்தின் விடுதலையில் பங்கெடுக்காத நீங்கள், இந்த தேசத்திற்கு இம்மையளவும் பலம் தராத நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்கள் ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிவதற்கான சதியை தொடர்ந்து செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இன்குலாப் சிந்தாபாத், SFI சிந்தாபாத்.